வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025க்கான டிஎன்பிசி குரூப் 4 டாப் 50 கொஸ்டின் சிலபஸ் வைஸ் கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட் வந்து 7வது கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். நாலடியார் ஒரு நாலடியார் பார்த்தீங்கன்னாக்கா 17 கீழ்கணக்கு நூலா மேல் கணக்கு நூலா அப்படின்னு கேட்டால் கீழ்கணக்கு நூல். நற்றினையை எத்தனை பேர் பாடியுள்ளனர்? நற்றினையை 275 பேர் பாடியிருப்பாருங்க. இலக்கண குறிப்பு தருக. விரிகதிர். விரிகதிர்னாங்க சூரியன். சூரியன் வந்து எனக்கு உதிக்கும், உதிக்கின்ற, உதித்த அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு விரிகின்ற கதிர், விரித்த கதிர், விரிக்கும் கதிர்னு சொல்லிட்டு வரும். முக்காலத்தையும் குறிக்கும். அது வந்து வினைத்தொகை. அடுத்தது வரன். வரன்னா எந்த ரா கொடுத்துருன்னு சொல்லி பாருங்க. வரன் அப்படின்னு கேட்டாக்க வறுமை. ஓஷன் ஆஃப் விஸ்டம். ஓஷன் ஆஃப் விஸ்டம் அது வந்து எனக்கு 1935 எழுதியிருப்பாங்க. அதாவது இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. அதை நடத்தியவர் யார்? ஓஷன் ஆஃப் விஸ்டம் என்ற இதழை நடத்தியவர் மறைமலை அடிகள். பொது உடைமைக்கு வித்திட்டவர் யார்? பொது உடைமைக்கு வித்திட்டவர் திரு வி கா. நிலத்தை குறிக்கும் சொல். நிலத்தை குறிக்கும் சொல் வந்து பண்ணிக்க புலம். வரிது நிலைய காயமும். வரிது நிலைய காயமும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இடம்பெற்றுள்ள நூல் வந்து பண்ணிக்க புறநானூறு. மருந்து என்னும் அதிகாரத்தை படைத்தவர் யார்? மருந்து என்னும் அதிகாரத்தை படைத்தவர் திருவள்ளுவர். புல்லாகி பூடாய் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புல்லாகி பூடாய் வந்து எனக்கு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் ஏற்றிருப்பாரு. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர் யார்? நமது பாரதியார். நையாண்டி மேளம் இசைக்க ஆடும் ஆட்டம் என்ன? நையாண்டி மேளம் இசைக்க ஆடும் ஆட்டம் மயிலாட்டம். கோட்சுரா எரிதென்ன சுருங்கிய நரம்பின் முடித்தர் பரதவர். முடிச்சீர் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இடம்பெற்றுள்ள நூல் எது? அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நற்றிணை. அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை பார்த்தீங்கன்னாக்க உயிரிழப்படை ஒற்றளப்படைன்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். இலக்கண குறிப்பு தருக. படித்தவர் லாஸ்ட்ல வந்து அருள் முடிஞ்சாலே அது வந்து வினையாளன் பெயர். ஆட்டினான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. ஆட்டினான் என்பதன் வேர்ச்சொல் காண்க. ஆட்டு, ஆட்டுகின்றான், ஆட்டு வித்தான் அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணிக்க வரும். கூடி என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. தொழில் பெயர் லாஸ்ட்ல தல் முடிஞ்சா அது வந்து பண்ணிக்க தொழில் பெயர். இப்போ இதனுடைய தொழில் பெயர் வந்து கூடுதல். சுப்பிரமணிய பாரதி என்ற பட்டம் வழங்கியவர் யார்? சுப்பிரமணியனுக்கு பாரதி என்ற பட்டம் எட்டயபுரம் மன்னர் வந்து வழங்கியிருப்பாரு. இறை என்பதன் பொருள் தருக. இறை என்பதன் பொருள் தருக. எந்த இறை கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்க. எந்த இறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உணவு. அதே கடவுள் அப்படின்னு கேட்டாக்க இந்த இறை. சரிங்களா? பொருள் 2 பொருள் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? சொற்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கும். அதுதான். மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன? மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் எது? சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. பட்டினப்பாலை அப்படின்னு கேட்டாக்க நமது கரிகால சோழனை பற்றி குறிப்பிடக்கூடியதா இருக்கும். அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒருவருக்கும் ஒப்பந்தம் நடந்த பத்திரம் தற்போது எங்க உள்ளது அப்படின்னு கேட்டா வியன்னாவில் வந்து இருக்கு. பாப்பரஸ் பத்திரத்துல வந்து எனக்கு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் எனக்கு அதை விரிவுபடுத்தியவர் தான் முதலாம் சந்திரகுப்தர். நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார்? நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாக்கா ஹில்துட்மிஷ். ராவ் சாஹிப் என்று அழைக்கப்படுபவர். ராவ் சாஹிப் என்று அழைக்கப்படுபவர் இரட்டைமலை சீனிவாசன். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையின் மீது பாஷ்யம் கொடியேற்றிய நாள். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையின் மீது 1932 ஜனவரி 26ஆம் தேதி நமது இந்திய தேசிய கொடி வந்து ஏற்றிருப்பாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அறிவிக்கப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8. அரிஜினலுக்கான சங்கம் உருவாக்கியவர் யார்? அரிஜினலுக்காக சங்கம் உருவாக்கியவர் காந்தியடிகள். அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் வந்து ஜாயின் ஆயிருப்பாரு. பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார்? பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுவர் லாலா லஜபதி ராய். அப்ப திலகர் என்னன்னு அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. என்னன்னு கேட்டாக்க நம்ம பையம்பள்ளி வந்து வேலூர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வேலூரை வந்து 3ஆ பிரிச்சுட்டாங்க இல்லைங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. திருப்பத்தூர் தான் வந்து இருக்கு அந்த பையம்பள்ளின்றது. ஏன்னா நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான், எனக்கு வந்து தெரியும். என் கிட்டதான் இருக்கு. சரிங்களா? அது வந்து புது புக்ல பாருங்க, +1 புக்ல வந்து பாருங்க திருப்பத்தூர்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா பழைய புக்ல வந்து பாருங்க இன்னும் வேலூர்னே சொல்லியிருக்கும். ஸோ புதுசு வந்து திருப்பத்தூர். நோட் பண்ணிக்கோங்க. காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற இருந்த இடம் எது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பூனால தான் நடக்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனா காலரா வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மும்பையில் நடந்திருக்கும்.
வகாபி கிளர்ச்சியை தோற்றுவித்தவர் யார்? வகாபி கிளர்ச்சியை தோற்றுவித்தவர் ஷாஜி அரியதுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பராசி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஷாஜி அரியதுல்லா பராசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. வகாபி கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா டிடுமீர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. டிடுமீர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. சிவசுப்பிரமணியம் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஆங்கில உரிமை மசோதா இயற்றப்பட்ட ஆண்டு? ஆங்கில உரிமை மசோதா 1689 இயற்றப்பட்டது. நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங். தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 17. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. அப்போ 1909 என்பது என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 37 சொல்லி கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. குடியரசுத் தலைவரின் ரீட்ரீட் கட்டிடம் எங்கு உள்ளது? ரீட்ரீட் கட்டிடம் வந்து எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்லால வந்து இருக்கும். ரீட்ரீட் கட்டிடம் சிம்லால வந்து இருக்கும். நமது நாட்டின் நாடாளுமன்றத்தின் செயல்முறை எங்கிருந்து பெறப்பட்டது? நமது நாட்டின் நாடாளுமன்றத்தின் செயல்முறை வந்து பார்த்தீங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம், அதுதான் வந்து இங்கிலாந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கிருந்து எடுத்திருப்பாங்க. மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிமாரு. பிமாரு அப்படின்னு கேட்டாக்கா பிஹை வந்து பீகார், எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஆர் பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான், யூ பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேஷ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக கொண்ட மாநிலங்கள். இதான் வந்து பிமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிமாரு அப்படின்னு கேட்டால் இதுதான். மஞ்சள் புரட்சி எதை பற்றியது? மஞ்சள் புரட்சி என்பது எண்ணெய் பற்றியது. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1989. இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு? 32,87,263 கிலோமீட்டர். 87,263 கிலோமீட்டர். புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம்? புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம் பார்த்தீங்கன்னாக்கா 40 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 எப்படி வந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுக்கிறாங்களோ ஸ்கூல் புக்லேருந்து லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்துருங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் துருப்பிடிக்காத இரும்பு ஆலை எங்கு உள்ளது? எங்கு வந்து இருக்குன்னு கேட்டாக்கா சேலத்தில் வந்து இருக்கு. சூரிய திரைப்பூச்சி மூலம் அதாவது சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் நம்ம தடவுறோம் இல்லையா, அது மூலம் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் டியை வந்து நம்ம உடம்புல எவ்வளவு வந்து குறைக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா 95% வந்து குறைக்கும். 95% வந்து குறைக்கும். வைட்டமின் டியின் வேதிப்பெயர் என்ன? வைட்டமின் டியின் வேதிப்பெயர் ரிக்கெட்ஸ். எலுமிச்சை பழத்தில் உள்ள அமிலம் என்ன? எலுமிச்சை பழத்தில் உள்ள அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். அப்போ டாட்டாரிக் அமிலம் என்பது எதில் இருக்கு? 48 கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சிட்ரஸ் என்ற லத்தீன் சொல்லின் பொருள்? சிட்ரஸ் என்ற லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? புளிப்பு. பாகுநிலையின் அழகு என்ன? பாகுநிலையின் அழகு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ். பாகுநிலையின் அழகு வந்து பாய்ஸ். ஸோ 50 கொஸ்டின் முடிஞ்சது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.